நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து ஒரு நிரந்தர வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு இப்போ வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு மாத சம்பளமாக 20,000 ஸ்டார்டிங் சேலரி உங்களுக்கு கிடைக்கும். எந்த ஒரு தேர்வும் கிடையாமல் சூப்பரான மத்திய அரசு வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு இப்போ வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிவிப்பில் என்ன விதமான கேட்டகரியில் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, இதுக்கு எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி முழு இன்ஃபர்மேஷனும் ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் முதல்ல நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த வேலைவாய்ப்புக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். மேலே ஃபோட்டோவை ஒட்டி நீங்கள் செல்ஃப் அட்ரஸ் செட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் கேட்டிருக்காங்க. உங்களோட மார்க் ஷீட்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி உங்கள் ஃபுல் நேமை நல்லா பிளாக் லெட்டரில் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க, அதையும் கரெக்டாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்கள் பர்மனெண்ட் அட்ரஸ்ஸு, கரண்ட் அட்ரஸ், இமெயில் ஐடி, உங்களோட கம்யூனிட்டி என்னங்கிறத டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா வேர்டில் எழுத சொல்லியிருக்காங்க. நீங்கள் நம்பர்லேயும் மென்ஷன் பண்ணிட்டு கீழே வேர்ட்லேயும் மென்ஷன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் 1/7/2024 அன்னைக்கு உங்களுக்கு என்ன ஏஜ்னு கேட்டிருக்காங்க, அதையும் இதில் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் எஸ்எஸ்சி பார்த்தீங்கன்னா எந்த ஸ்கூலில் முடிச்சிங்க, எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டிகிரி, டிப்ளமோ, டெக்னிக்கல் அந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் தான் அதையும் இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த எதுவும் ஒர்க் ரிலவெண்ட்டாக எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட இருக்குன்னா அதை பற்றி டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணிட்டு சைடில் பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் பண்ணிடுங்க. டேட் பிளேஸ் இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சுட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ண சொல்லி அவங்களே கொடுத்துருக்காங்க. ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இதோட நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் எஜுகேஷன் டாக்குமெண்ட்டு, ஆதார் கார்டு, உங்கள் நேட்டிவிட்டி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதோட நீங்கள் அட்டாச் பண்ணி வச்சுக்கோங்க. அட்டாச் பண்ணிட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட் ஸ்பீட் போஸ்ட் அல்லது ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலியமாக தான் நீங்கள் அனுப்பணும். அனுப்ப வேண்டிய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா கீழே இந்த 12 ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த அட்ரஸாக நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை அனுப்பிச்சி வைக்கிற மாதிரி இருக்கும். அவங்க சொன்ன இந்த டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஏஜ் ப்ரூஃப்காக ஒரு டாக்குமெண்ட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதுக்கான குவாலிஃபிகேஷன், ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப்கான குவாலிஃபிகேஷன், அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆதார் அனுப்பலாம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை செல்ஃப் அட்ரஸ் செட் பண்ணி இந்த கவரோட அட்டாச் பண்ணி அனுப்பிடுங்க. இது போக வேறு எதுவும் நீங்கள் டாக்குமெண்ட் வச்சுருக்கீங்க, நீங்கள் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன், டைப்பிங்கு, டிரைவிங்கு அந்த மாதிரி ஸ்கில் இருக்குன்னா அதையும் இதோட நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்பிக்கோங்க. இந்த அப்ளிகேஷனை அனுப்புறதுக்கு லாஸ்ட் டேட்னு எடுத்துட்டிங்கன்னா 15/4/2025 அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி அனுப்பிடுங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்பீட் போஸ்ட் அல்லது பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலியமாக அனுப்பிக்கோங்க. இந்த போஸ்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் சூப்பர்வைசர் கேட்டகரி குரூப் சி லெவலில் தான் இந்த போஸ்டிங் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். இது முழுக்க பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான். ஒன்ஸ் உங்களுக்கு விருப்பம் தகுதி இதில் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் இதை பற்றி டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி தரேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.